பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஈசாக்கோடு வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு தரிசனமாகி உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று வழங்கப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் என்று யாக்கோபை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்போடு இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவனாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் அவனை பலுக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.